திருத்தணிக்கு வரும் ஆந்திர பக்தர்கள் இன்றைக்கு தேவுடி நிவாசி ராணிக்கு எஞ்சிக்குணா பிரதேசம் தமிழ்நாடு என்று இறைவர் தேர்ந்த இடம் தமிழ்நாடு என்று புகழ்கிறார்கள். பழனிக்கு வரும் கேரள பக்தர்கள் தெய்வங்களோடு அனுகிரகம் தமிழ்நாட்டுடானு என்று, அதாவது தெய்வங்களின் ஆசீர்வாதம் தமிழ்நாட்டுக்கே என்று புகழ்கிறார்கள். திருவண்ணாமலைக்கு வரும் கன்னட பக்தர்கள் தெய்வீக தரிசனங்கள் தவறு தமிழ்நாடு என்கிறார்கள். அதாவது தெய்வீக தரிசனங்களுக்கு ஏற்ற தாய் வீடு தமிழ்நாடு என்று புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, ராமேஸ்வரத்திற்கு வருகின்ற வட இந்திய மக்கள் தமிழ்நாடு பகவான் கி தில் கே கரீப் என்கிறார்கள். தமிழ்நாடு இறைவனை இதயத்திற்கு நெருக்கமானவர்கள் என்று புகழ்கிறார்கள். உலகெங்கிலும் இருந்து வரும் பக்தர்கள் தமிழ்நாடு இஸ் த கிரேட்டஸ்ட் ஸ்பிரிச்சுவல் லேண்ட் என்கிறார்கள். தமிழ்நாடு இஸ் த கிரேட்டஸ்ட் ஸ்பிரிச்சுவல் லேண்ட் என்கிறார்கள். அதாவது உலகத்திலேயே சிறந்த ஆன்மீக பூமி தமிழ்நாடு என்று புகழ்கிறார்கள். இப்படி பன்மொழி பேசும் மகள் வாழ்த்துக்கள். இன்முக தலைவர் முதல்வரின் ஆட்சிக்கு பெருமையினும் பெருமை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலாம் ஆண்டு மானிய கோரிக்கைக்கு பிறகு அடுத்த ஆண்டு வருகின்ற பொழுது இங்கு பெருமையோடு நின்று துறையின் சாதனைகளை பேசினோம். அதைவிட இந்த ஆண்டு பெருமையிலும் பெருமையாக நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த துக்காட்சி திருக்கோயிலுக்கு யுனெஸ்கோ விருது பெற்று தந்த ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை பெருமிதத்தோடு பதிவு செய்கிறேன். அதேபோல் 17 ஆண்டுகள் ஓடாமல் இருந்த கண்டமாதேவி தேரை அங்கு இருக்கின்ற மக்களுக்கு இருந்த பிளவுகளை போக்கி ஒன்றுபடுத்தி 17 ஆண்டுகளுக்கு பிறகு ஓடாத கண்டமாதேவியை ஓட வைத்த பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வரை சாரும் என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையும் பூரிப்போடும் பேசிக் கொண்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆட்சி செய்திருக்கின்ற சாதனைகளை ஒரு சிலவற்றை பட்டியலிட்டுவிட்டு அறிவிப்புக்கு செல்கிறேன். திருமணங்கள் இவை சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும் என்பார்கள். அந்த திருமணங்கள் கடந்த 10 ஆண்டுகள் தடைபட்டிருந்தது. தற்போது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 1800 குடும்பங்களில் திருவிளக்கை ஏற்றிய பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை சாரும். இந்த திருமண திட்டத்திற்கு தொடக்கத்திலே 20,000 என்று இருந்தது. அதை படிப்படியாக உயர்த்தி 60,000 ஆக்கியிருக்கின்றார். இந்த ஆண்டும் இந்த திட்டத்தை தொடர மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார்கள். திருவிளக்கு பூஜை சக்திகள் கொண்ட இந்த பூஜை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு கடந்த 10 ஆண்டுகளில் இவை இந்த திட்டம் என்பது நிறுத்தப்பட்டிருந்தது. முதலில் குலசேகரப்பட்டணத்தில் 2022ஆம் ஆண்டு 10 திருக்கோயில்களுக்கு முதலாக திருவிளக்கு பூஜையை தொடங்கினோம். இன்றைக்கு அந்த பூஜைகள் 20 திருக்கோயிலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக இந்த பூஜையினால் கிடைத்த பலனடைந்த சக்திகள் என்ற எண்ணிக்கை 61,020 மகளிர்கள் இந்த ஒரு திட்டத்தால் மாத்திரம் பலனடைந்திருக்கின்றார்கள். பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் இந்த ஆட்சியில் 870 அம்மன் திருக்கோயில்களுக்கு இதுவரையில் குடமுழுக்கு நடந்திருக்கிறது. இந்த திராவிட மாடல் ஆட்சியில் சுடர் விளக்கேற்றும் திட்டத்தை தந்த சூரிய விளக்காம் நம் முதல்வரை நன்றி பெருக்கோடு மங்கையர்கள் பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, குடமுழுக்கு இந்த குடமுழுக்கில் இந்த ஆட்சி ஒரு வரலாற்றையே படைத்திருக்கின்றது. அதாவது குடமுழுக்குகளால் ஆலயங்கள் ஜொலிக்கின்றன, அதனால் ஆன்மீக உள்ளங்கள் குளிர்கின்றன. 400 ஆண்டுகளுக்கு பிறகு திருவட்டாறு ஆதிகேச பெருமாள் திருக்கோயிலுடைய குடமுழுக்கு, 300 ஆண்டுகளுக்கு பிறகு சாத்தனாஞ்சேரி அருள்மிகு கரியமாணிக்க வரதராஜ பெருமாள் திருக்கோயில் குடமுழுக்கு, 200 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் கடந்து பல்வேறு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு. திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்று இந்த நாள் வரையில் ஒட்டுமொத்தமாக நடந்திருக்கின்ற குடமுழுக்கு 2820 குடமுழுக்குகள் இந்த ஆட்சி ஏற்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரே ஒரு ராமர் கோயிலுக்கு ஊரெல்லாம் தம்பட்டம் அடித்துக் கொண்ட ஆட்சி உண்டு. ஆனால் இந்த ஆட்சியில் 23 ராமர் கோயில்கள் குடமுழுக்கு முதல்வரின் எந்த ஆர்ப்பாட்டம் தமிழகத்திலே நடந்திருக்கின்றது. திருக்கோயில் குடமுழுக்கு இந்த ஆண்டு இறுதிக்குள் 3000-ஐ தாண்டும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.